விஷம் இல்லை, ஆனால் நம்ம எலும்பு அப்படியே என்ன சொல்ல, நம்ம அதோட இறையை சாப்பிடும்போது எலும்பு அப்படியே நொறுக்கி அப்புறமா சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதுவும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா விஷப்பாம்பு தாங்க. ஆமாம், இங்கே கொஞ்சம் நிறைய பாம்பு இருக்குது. நம்ம கை மாட்டிச்சுன்னா வைங்களேன், அதுவே அப்படி ரொட்டேட் அடிச்சுன்னா நம்ம கை தனியாக அதோட வாய்க்குள்ளே தான் இருக்கும். அதான் முதல்ல வாய்க்குள்ளே ஏதாச்சும் போச்சுன்னா திரும்ப வராதுன்னு சொல்லுவாங்களே. ஓகே ஸ்குவாட், அடுத்தது வந்துட்டு பாம்பு பண்ணி, அதாவது ஸ்னேக் ரெஸ்கியூ அண்ட் ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்குள்ளே வந்திருக்கோம். ஓகே ஸ்குவாட், இங்கே வந்துட்டு டிக்கெட் கவுண்டரில் வந்துட்டு டிக்கெட்டு அடல்ட்டுக்கு 25 ரூபா, சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. முடிஞ்சால் மலபுரா டேம் வந்துட்டு இதையும் வந்து விசிட் பண்ணிப்பாங்க. நம்ம போன நேரம் எல்லா பக்கமும் கூட்டமாக தாங்க இருக்குது. ஓகே, இங்கே மொத்தம் எத்தனை வகையான பாம்புகள் இருக்குன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க ஸ்குவாட். எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது என்னத்தான் முடியல. ஃபைனலாக டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்னேக் ரெஸ்கியூ சென்டருக்குள்ளே வந்தாச்சு. உள்ளுக்குள்ளே என்னென்ன பாம்பெல்லாம் வச்சுருக்காங்கன்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் இருக்குங்க. லாஸ்ட்டாக நம்ம மைசூர் ஜூவில் பார்த்தது, அதுக்கப்புறம் இங்கே தான் மலபுரா பக்கத்தில் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட் எடுத்துனுமே நாகப்பாம்பு வச்சுருக்காங்க, தெரியுதா? ஏன்னா சுருண்டு போய் படுத்துருக்கு. நாகப்பாம்பு, விஷப்பாம்பு. அடுத்த வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கண்ணாடி விரியன் பாம்பு, வைப்பர் விஷன். இதுவும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா விஷப்பாம்பு தாங்க. சரியா தெரிஞ்சுல அந்த இடத்துல லாஸ்ட்டில் படுத்துட்டு இருக்குது, அந்த இது மேலே படுத்துட்டு இருக்கு. ஓகே கைஸ், அடுத்ததான் வந்துட்டு கட்டு விரியன் பாம்பு. அதுவும் பார்த்துட்டிங்கன்னா அது மேலே தான் ஏறி சுருண்டு படுத்துட்டு இருக்கு. எந்த ஒரு பாம்புமே இந்த டைமில் ஆக்டிவாக இல்லைங்க. நான் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் டல் அடிச்சு தான் கிடக்குதுங்க. அடுத்தது சுருட்ட விரியான் பாம்பு, அதுவும் விஷப்பாம்பு தான். ஓகே, இந்த லைன்ல இருக்க எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா விஷம் இருக்கிற வினாமஸ் ஸ்னேக்ஸ். ஆனால் அது எங்கே இருக்குன்னு சரியா தெரியல. ஓ, அது வந்துட்டு ரொம்ப குட்டியா அந்த கார்னர்ல படுத்துட்டு இருக்குதுங்க ஸ்குவாட். தெரியுதா? அந்த கார்னர்ல இருக்குது குட்டி பாம்பு. அடுத்ததா இதுல எதுவுமே டிஸ்பிளே பண்ணல, இது என்ன பாம்புன்னு சரியா நமக்கு தெரியல. இது மட்டும் தான் கொஞ்சம் நெளிஞ்சிட்டு இருக்குது. ஆமா, இதுதான் கொஞ்சம் நெளியுது, மற்ற எல்லாமே படுத்து கிடக்குதுங்க. அடுத்து பூனை பாம்பு, விஷம் இல்லை. ஓ, இந்த பாம்புல வந்துட்டு விஷம் இல்லாத பாம்புங்க. பட் இதுக்குன்னு இது கடிச்சதுனாலும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறது நல்லதா. விஷம் இல்லைன்னா என்ன, பாம்பு கடிச்சதுன்னா அந்த பதட்டத்திலேயே வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து மஞ்சள் சாரை பாம்பு, மஞ்சள் கலர்னு சொல்லி கொஞ்சம் கருப்பு கலர்ல இருக்கு. இதுவும் கொஞ்சம் நல்ல சைஸான பாம்பு தாங்க, பெரிய பாம்பு. ஓகே கைஸ், அடுத்தது வந்துட்டு காட்டு பாம்பு இருக்கு. அதுவும் வந்துட்டு அந்த ஜன்னல் கிட்ட தான் ஒளிஞ்சிருக்குது. எல்லா பாம்புமே ஏதோ அந்த ஜன்னல் கிட்ட போயிருங்க. ஒன்னா ரெண்டா, அது ஒரு பாம்பா ரெண்டு பாம்பு இருக்கான்னு சரியா தெரியல. இது சுருட்டை பாம்பு. இது வந்துட்டு ஏதோ சுருட்டை பாம்பு, செகண்ட்ல இருக்க சுருட்டை பாம்பு போல. இது விஷயம் இல்லை, ஆனா அங்க ஒரு விஷயம் இருக்கு. இது ஏதோ வேரியேஷன் நினைக்கிறேங்க. குட்டி அந்த மரக்கலையில படுத்துருக்கு பாத்தீங்களா? அதே பாம்புலேயே கொஞ்சம் வெரைட்டிஸ் போல. அடுத்து தேவி பாம்பு, பாம்புலேயே தேவி பாம்பு. இதுலேயும் விஷம் இல்லைன்னு போட்டிருக்காங்க. அது எங்க இருக்கு? ஓ, மண்ணிலே ரொம்ப ஒல்லியா இருக்கு. கொம்பேரி நாகம், விஷம் இல்லை. கொம்பேரி பாம்பு அதோ ஒல்லியா அங்கேயும் ஆட்டம் கட்டிட்டு இருக்குது. அடிச்சிருங்க. அதானே தண்ணீர் பாம்பு, விஷம் இல்லை. பரவாயில்ல, தொட்டியெல்லாம் போட்டு தலையை மட்டும் வெளியே நீட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா? இங்க ஒன்று வெளியே மண்ணில் படுத்திருக்கு. மூவரையன் சுருட்டை பாம்பு, இதுக்கும் விஷம் இல்லை. எங்கப்பா? அது குட்டியூண்டு இருக்குது. ஆற்று வழி பாம்பு, அது உள்ளுக்குள்ள படுத்துட்டுங்க அந்த தொட்டிக்குள்ள, சரியா தெரியல நமக்கு. அடுத்து வெள்ளி வரையான் பாம்பு, அதையும் காணோம். அதெல்லாம் குட்டி குட்டியா இருக்காட்டிக்கு நமக்கு சரியா தெரியல. நான் வேணா அதை மென்ஷன் பண்ணி காட்டுறேங்க. ஓலை சுருட்டை, இதுவும் விஷயம் இல்லை. எல்லாமே அந்த கார்னர்ல போய் சுருண்டு கிடக்குது. அடுத்து இந்தியன் ராக் பைத்தான், அதாவது மலைப்பாம்பு பார்க்க போறோம். இந்தியன் மலைப்பாம்பு, அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஏய், நல்லா சைஸா இருக்குது. எவ்வளோ பெரிய பாம்பு. ஏன் மூச்சு விடுது பாருடா. திடீர்னு கிளம்பிருச்சுன்னா பஸ் என்ன கிளம்பத்தானே செய்யும்.
இது வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா இதுவும் விஷம் இல்லாத பாம்பு தான். அங்கே ஒன்று இருக்குது, 2 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று 3, ஆக மொத்தம் 3 பாம்பு இருக்குதுங்க. இது கொஞ்சம் வந்துட்டு பல்கான பாம்பு தான், விஷம் இல்லை. ஆனால் நம்ம எலும்பு அப்படியே என்ன சொல்ல, நம்ம அதோட இறையை சாப்பிடும்போது எலும்பு அப்படியே நொறுக்கி அப்புறமா சாப்பிட ஆரம்பிச்சிடும். டோன்ட் ஃபீட் ஐட்டம்ஸ், உணவுப் பொருட்களே உள்ளே போடாதீர்கள்னு போட்டிருக்காங்க. அங்கே ஒரு பாம்பு நகர்ந்து வந்துட்டு இருக்குது. நகருது பார்த்தீங்களா? அது ஏதோ கொஞ்சம் கொடூரமாக இருக்கும் போல. 1 2 இங்கே ஒரு 2 பாம்பு விட்டு வச்சுக்கோங்க. 3 அங்கே ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அந்த கார்னரில் ஒரு பாம்பு. ஆக மொத்தம் ஒரு ஆமாம், இங்கே கொஞ்சம் நிறைய பாம்பு இருக்குது. அந்த செடியில் ஒன்று படுத்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த கிளையில் ஒரு 2-3 பாம்பு இருக்குது. இது ஒரு பாம்பு பண்ணையில் கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாம்புகள் வச்சுருக்காங்க. அங்கே ஒன்று செவுத்து மேலே ஏறி தப்பிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோ அழகாக போயிட்டு இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே கூண்டுக்குள்ளே இருக்கிற பாம்பு ஏதோ இதுங்கெல்லாம் கூண்டுக்குள்ளே இருக்கங்காட்டிக்கு நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். இதே கூண்டுக்கு வெளியே இருந்துச்சுன்னா நம்ம ஆளுங்கள்லாம் இந்நேரம் இந்த இடத்துல நின்றுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. பாம்பு கண்டா படையே நடுங்குன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. யாராச்சும் அதுக்கான பழமொழி தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்கப்பா. பாம்பு தான் நம்மளை போய் படம் எடுக்கும்பாங்க. இந்த தடவை நம்ம பாம்பை படம் எடுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் மேலே எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துடலான்னு பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மேலே கீழே ஏறி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆனால் ஏறாதுன்னு ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா இந்த கூண்டை தாண்டி இந்த வழுக்கிற செவரை தாண்டியெல்லாம் ஏறி வர்றது பாசிபிள் கிடையாது, வராது. ஓகே கைஸ், பாம்பெல்லாம் பார்த்துட்டு அடுத்ததாக இங்கே கொஞ்சம் முதல்ல இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கமும் கொஞ்சம் பாம்பு வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பக்கம் இருக்க என்ன பாம்புலாம் சரியா தெரியல. இங்கே முதலைங்கெல்லாம் 2-3 முதலைங்க இருக்கும். அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ள போக ஆரம்பிப்பாங்க. எங்கடா இது முதலையா டைனோசரா? என்ன வாய் பறந்துட்டு மூச்சு கொடுத்துப்பாரு. முதலைங்களும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வேட்டையாடுறதுல கொஞ்சம் வந்துட்டு மோசமான ஒரு விலங்குன்னே சொல்லாங்க. அதோட இறையை எப்படி வேட்டையாடினா ஒரு சுற்றிடும் கையில். இப்போ நம்ம மாட்டிட்டோன்னா அது ஒரு இப்படி ரொட்டேட் அடித்து அந்த பார்ட்டே தனியாக பிச்சுருப்போம். நம்ம கை மாட்டிச்சுன்னா வைங்களேன், அதுவே அப்படி ஒரு ரொட்டேட் அடிச்சுன்னா நம்ம கை தனியாக அதோட வாய்க்குள்ளே தான் இருக்கும். அதான் முதல்ல வாய்க்குள்ளே ஏதாச்சும் போச்சுன்னா திரும்ப வராதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். பார்த்தீங்களா, பாறை மாதிரி அப்படியே அசையாமையே இருந்துட்டுருக்கு. தண்ணிக்குள்ளெல்லாம் இருந்துச்சுன்னா ஒன்றுமே தெரியாது, செத்து போன மாதிரி இருக்கு. ஆனால் இதுக்கு வந்துட்டு முதலைங்களுக்கு ஒரு இது இருக்குங்க, அதுக்கு இயற்கையாக சாவே கிடையாது. அது ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த மாதிரி தான் வந்துட்டு அதுங்க டெத் ஆகுமாமா. ஓகே கைஸ், இது ஏதோ கருஞ்சேரை விஷம் இல்லாத பாம்புன்னு போட்டிருக்காங்க. நகர்ந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்குது. அப்படியே குடுன்னு ஓடுது. என்னதான் நமக்கு இது விஷம் இல்லை விஷம் இருக்குன்னாலும் நமக்கு நேரில் அந்த ஸ்பாட்டில் பார்க்கும்போது அந்த பாம்பு பார்த்த அந்த பதட்டத்திலே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பாம்பு கடிச்சிருச்சுனாலோ ஒரு பதட்டத்திலே நமக்கு நெஞ்சு அடைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. இது கொம்பேரி பாம்பு, அங்கே பார்த்த பாம்பு தான். இந்த மலைப்பாம்பு, இது ஒரு மலைப்பாம்பு விஷம் இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஏதோ ட்ரெயில வச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அது எப்படி முழுங்குன்னா நம்ம போனை உடைச்சு அப்படியே நல்லா நொறுக்கி அதுக்கப்புறமா தான் நம்மளை முழுங்குமேயும். நம்ம மூச்சு அடைச்சிருவோம். ஃபர்ஸ்ட் நம்மளை சுத்திருச்சுனாலே மூச்சு அடைச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம போனையே உடைக்கும். இங்கே பார்த்துட்டீங்கன்னா அடுத்து மண்ணுளி பாம்பு இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த பாம்பு தான் வந்துட்டு ஏதோ மெடிசன் சொல்லி இந்த சதுரங்க வேட்டையிலலாம் சம்திங் விஜய் அந்த மாதிரிலாம் பேர் வச்சு எடுத்துட்டு இருப்பாங்களா, அது இந்த ஸ்னேக்குன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த பாம்பு தாங்க. வெயிட்டு குறைஞ்சிரும் சத்தமாக பேசினா. ஓகே, அடுத்ததாக மஞ்சள் சாரை பாம்பு, இதுவும் அங்கே பார்த்தாச்சு. ஆக்சுவலாக அங்கே பார்த்த பாம்பு தான் இங்கேயும் வச்சுருக்காங்க. அடுத்ததாக நாகப்பாம்பு, இதுவும் அங்கே இருந்த பாம்பு தான். இது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. அங்கே இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஓரத்தில் படுத்து கிடந்துச்சு. இங்கே இருக்கிறது கொஞ்சம் ஆக்டிவாக அப்படி இப்படின்னு இருந்துட்டு இருக்குங்க. ஓகே கைஸ், லாஸ்ட்டாக வந்துட்டு பச்சை பாம்பு, இதுக்கும் வெசலன்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் இது பறந்து தாக்குன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஜம்ப் பண்ணுங்க பாம்பு, எனக்கு கொஞ்சம் கிளார் அடிக்குங்காட்டி தெரியல, தெரியுதா? இந்த பச்சை பாம்பு ஆக்சுவலாக ஜம்ப் பண்ணி வேட்டையாடும். கண்ணைத்தான் கொத்தும்பாங்க, அதாவது நம்ம மனுஷங்களோட கண்ணைத்தான் கொத்துன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு பர்சனலாக தெரியல, தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேங்க. இதுதான் ஆக்சுவலாக கைஸ். அடுத்த வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மரத்துக்கு மேல் பார்க்கவும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா பைத்தான் தான் அங்கே போட்டிருக்காங்களே, மரத்துக்கு மேல் பார்க்கவும்னு. பார்த்துட்டீங்களா, இங்கேயும் வந்துட்டு 2-3 பைத்தான்ஸ் எல்லாம் இருக்குங்க. பாம்பு மலையெல்லாம் மரமெல்லாம் ஏறும். அங்கே ஆமை வச்சிருக்காங்க கீழே. அங்கே ஒரு 2-3 ஆமைகளும் இருக்கு.
ஸோ இங்கேயும் ஆமை இருக்குது, இங்கே ஆமைங்களும் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு பாம்பும் இருக்குது. நீங்கள் இங்கே எங்கேயாச்சும் வந்தீங்கன்னா இந்த இக்கோ பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கடை இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா உள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. புக்கு, கிளாத்து, ப்ளஸ் வந்துட்டு அந்த பொடி என்னமோ சம்திங் வச்சுருக்காங்க, தேவை இருந்தால் வாங்கிக்கோங்க. நான் ராஜநாகம் கிங் கோபுரா உள்ளுக்குள்ளே இருக்குது. நமக்கு கண்ணாடியோட விசிபிலிட்டியில் சரியாக தெரியல. என்னாச்சு? பெட்ரூமில் படுத்திருக்கின்ற குழந்தைகிட்ட. ஆமா, அப்படித்தானே தூங்குது. இதான் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா கிங் கோபராஸ் இருக்கிற ஏரியா. அங்கே ஒன்று நல்லா பல்கான சைஸே இருக்குதுங்க. பாம்புலையே நல்ல ஒரு பெரிய பாம்பு தான் அது. கொஞ்சம் ஆமா, அதுவும் கொஞ்சம் பல்கா இருக்கு பாரு. நல்லா இதுலயே கொஞ்சம் ராஜநாகத்திலே பல்கு நாகம், பல்கு. ஓகே கைஸ், ஓவராலாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாலக்காடில் இருக்க அந்த பாம்பு பண்ணையும் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். cheers guys.